வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வெங்கட்ராஜ். நம்மளோட திரைக்ராஃப்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த சாப்டரில் வீடியோவுக்கு சினிமாட்டிக் டைட்டில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சினிமாட்டிக் டைட்டிலில் பல வழிகளில் நாம் கிரியேட் பண்ணலாம். அதில் ஒரு வழியை ஏற்கனவே சாப்டர் 9ல் நாம் பார்த்தோம். அந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் அதையும் பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு மெத்தடையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சினிமாட்டிக் டைட்டில்னா என்ன? சினிமாவில் டைட்டில் வரும்போது பேக்ரவுண்ட் டார்க்காக இருக்கும், டெக்ஸ்ட் சென்டரில் ஸ்லோவாக ஜூம் ஆகி பெருசாக வரும். இந்த மாதிரி டைட்டில் கிரியேட் பண்ணால் உங்கள் வீடியோவில் சினிமாட்டிக் ஃபீலோட ப்ரொஃபஷனல் லுக் கொடுக்கும். இன்ட்ரோ வீடியோஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ், யூடியூப் இன்ட்ரோஸ், மோட்டிவேஷன் வீடியோஸ் எல்லாத்துக்கும் இந்த எஃபெக்ட் சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு எஃபெக்டை நாம் விஎஸ்டிஸில் ரொம்ப சிம்பிளாக கிரியேட் பண்ணலாம். அதுக்கு முதல்ல நாம் டைம்லைனில் 2 டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணணும். ஒன்று மெயின் டைட்டிலுக்கு, இன்னொன்று சப் ஹெட்டிங்க்கு. ஸோ எடிட்டர் டேப், ஆட் ஆப்ஜெக்ட், டெக்ஸ்ட். இந்த ஆப்ஜெக்டை நான் அப்படியே டூப்ளிகேட் பண்ணுறேன். இப்போ இந்த முதல் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி டைட்டில் திரைக்ராஃப்ட்னு கொடுக்குறேன். இதுக்கு ஃபாண்ட் ஏரியல் ரவுண்டர் எம்டி போல்ட் சூஸ் பண்ணுறேன். சைஸ் 125 கொடுத்துட்டு சென்டர் அலைன் பண்ணுறேன். இப்போ டைட்டில் ஸ்க்ரீனில் சென்டரில் அலைன் ஆகிடுச்சு. கலர் நம்ம சாப்டர் டைட்டில்ஸ்க்கு கொடுக்குற பேட்டர்னில் தரேன். நெக்ஸ்ட் சப்ஹெட்டிங்கை தமிழில் கொடுக்கலாம்னு ஆசைப்பட்றேன். ஸோ நான் ஏற்கனவே அழகி ப்ளஸ் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். தமிழ் டைப்பிங் பண்ணுறதுக்கு அழகி ப்ளஸ் சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாஃப்ட்வேரை எப்படி யூஸ் பண்ணணும்னு ரொம்ப ப்ரீஃபாக சாப்டர் 9ல் பார்த்துருக்கோம். அந்த சாப்டரை இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ தட் தமிழ் டைப்பிங் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக ஆகிடும். இப்போ நிர்மலா யூஐ ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணி தமிழில் வீடியோ எடிட்டிங்னு டைப் பண்ணுறேன். ஃபாண்ட் சைஸ் இதுக்கு 60 கொடுக்குறேன். சென்டர் அலைன் பண்ணுறேன். இப்போ டைட்டில் ஸ்க்ரீனில் சென்டரில் அலைன் ஆகிடுச்சு. கொஞ்சம் 2 டெக்ஸ்ட்டையும் அலைன் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த தமிழ் சப்ஹெட்டிங்கில் ஒவ்வொரு சொற்களுக்கு இடையில் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தா சூப்பராக இருக்கும். அதுக்கு எடிட்டர் டேப்பில் இந்த ட்ராக்கிங் ஆப்ஷனில் பிக்சல் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணால் லெட்டர்ஸ் மத்தியில் ஸ்பேஸ் க்ரியேட் ஆகும். ஸோ நான் 17 பிக்சல் கொடுக்குறேன். ஓகே, அடுத்து 2வது டெக்ஸ்ட் 1 நிமிஷம் தாமதமாக ஆரம்பிக்கணும். அதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவில் இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் டைமை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் டைம்னா ஸ்க்ரீனில் இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் எந்த நேரத்தில் தோன்றணும்னு செட் பண்ணுறது. இப்போ அது 0ல் இருக்குது, விச் மீன்ஸ் சீனில் டைட்டிலும் சப்ஹெட்டிங்கும் ஒரே நேரத்தில் ஆரம்பிக்கும். ஸோ நான் இங்கே 1 செகண்ட்னு மாற்றுறேன். ஆப்ஜெக்ட் ட்ராயிங் டியூரேஷன் 9 செகண்ட்ஸ் தரேன். இப்போ மெயின் டைட்டில் ஆரம்பித்ததுக்கு 1 செகண்ட் கழித்து சப்ஹெட்டிங் டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டுக்கு பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். அதுக்கு டெக்ஸ்ட் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டர் டேப், வீடியோ எஃபெக்ட்ஸ், ஃபில்டர்ஸ், லிஸ்ட்டில் கவுஷியன் பிளர் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஆப்ஜெக்ட் பொசிஷன் செட்டிங்ஸில் ஃப்ரம் மேனுவல் பொசிஷனை செலக்ட் பண்ணி டியூரேஷன் 1 செகண்ட்னு மாற்றிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ கவுஷியன் பிளர் எஃபெக்ட் செட்டிங்ஸில் பிளர் லெவல்ஸ் கான்ஸ்டன்ட் பேராமீட்டர் வேல்யூ 4 இருக்குது. அதை இந்த லைனை பேராமீட்டர் டைப் செலக்டர்னு சொல்லுவோம். அதை கிளிக் பண்ணி லீனியர் பேராமீட்டர் வேல்யூக்கு மாற்றுறேன். இப்போ வேல்யூ 15:0 தரேன். ஸோ டைட்டில் பிளர்ராக ஆரம்பித்து ரொம்ப மெதுவாக தெளிவான நிலைக்கு வரும். இந்த கவுஷன் பிளர் எஃபெக்டை கான்ஸ்டன்ட் பேராமீட்டர் லெவல்லையே வச்சு சாப்டர் 13ல் ஒரு வீடியோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அந்த வீடியோவை இது வரைக்கும் பார்க்காதவங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் அதையும் பார்த்தீங்கன்னா 2 மெத்தடையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த டைட்டிலுக்கு ஃபேடின் எஃபெக்ட் ஆட் பண்ணால் விஷுவல் சூப்பராக இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் 1 செலக்ட் பண்ணி ரைட் கிளிக், வீடியோ எஃபெக்ட்ஸ், டிரான்ஸ்பரன்சி, ஃபேடின். இப்போ டிஃபால்ட்டாக இந்த ஃபேடின் டியூரேஷன் 1 செகண்ட் இருக்குது. அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நான் 766 மில்லி செகண்ட் தரேன். ஏன்னா கவுஷியன் பிளர் எஃபெக்டும் 1 செகண்ட் இருக்கிறதுனால இந்த ஃபேடின் டியூரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணால் தான் பிளர் எஃபெக்ட் கிளியராக விசிபிள் ஆகும். இல்லைனா ஃபேடின் எஃபெக்ட் மட்டும் கொடுத்த மாதிரி தெரியும். ஸோ நம்ம மெயின் டைட்டில் பிளர் அண்ட் ஃபேடின் எஃபெக்டோட சினிமாட்டிக் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே செட்டிங்கை நம்ம சப்ஹெட்டிங்க்கும் கொடுக்கலாம். ஸோ செலக்ட் டெக்ஸ்ட் 2 அண்ட் ரைட் கிளிக், வீடியோ எஃபெக்ட்ஸ், ஃபில்டர்ஸ், கவுஷியன் பிளர். ஆப்ஜெக்ட் பொசிஷன் செட்டிங்கில்
ஃப்ரம் மேனுவல் பொசிஷனை செலக்ட் பண்ணி டியூரேஷன் 1 செகண்ட்னு மாற்றுறேன். கிவ் ஓகே. அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ கௌஷியன் பிளர் எஃபெக்ட் செட்டிங்ஸில் பிளர் லெவலில் கான்ஸ்டன்ட் பேராமீட்டர் வேல்யூவில் இருந்து லீனியர் பேராமீட்டர் வேல்யூக்கு சேஞ்ச் பண்ணி வேல்யூ சேம் 15:0 தரேன். அடுத்து ஃபேடின். ஸோ இப்போ டெக்ஸ்ட் 2வை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக், வீடியோ எஃபெக்ட்ஸ், டிரான்ஸ்பரன்சி, ஃபேடின். இதுக்கும் டியூரேஷன் 766 மில்லி செகண்ட்ஸ் தரேன். கடைசியாக இந்த 2 டெக்ஸ்ட்டுக்கும் ஜூம் எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். அதுக்கு 2 டெக்ஸ்ட் ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக், இங்கே கன்வெர்ட் டு ஸ்ப்ரைட் செலக்ட் பண்ணலாம். இந்த கன்வெர்ட் டு ஸ்ப்ரைட் ஃபங்க்ஷன் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட ஆப்ஜெக்ட்ஸை ஒரே குரூப்பாக கம்பைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். பவர் பாயிண்டில் 2 ஆப்ஜெக்ட்ஸை கம்பைன் பண்ணுறதுக்கு குரூப் ஆப்ஷன் இருக்கிற மாதிரி, ஃபோட்டோஷாப்பில் குரூப் லேயர்ஸ் இருக்கிற மாதிரி, பிஎஸ்டிசியில் இந்த கன்வெர்ட் டு ஸ்ப்ரைட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி 2 ஆப்ஜெக்ட்ஸை ஒன்று சேர்க்கலாம். ஏன் இப்படி கம்பைன் பண்ணணும்னா, இந்த 2 டெக்ஸ்ட்டுக்கும் நாம் ஜூம் எஃபெக்ட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த கன்வெர்ட் டு ஸ்ப்ரைட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணிட்டா நாம் தனித்தனியாக ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் ஜூம் எஃபெக்ட் ஆட் பண்ண தேவையில்லை. அவ்வளோதான். இப்போது இதில் வித்தின் ஆப்ஜெக்ட்ஸ் ரெசல்யூஷன் அண்ட் வித்தின் சீன் ரெசல்யூஷன்னு 2 ஆப்ஷன்ஸ் பாப்பப் ஆகுது. வித்தின் ஆப்ஜெக்ட்ஸ் ரெசல்யூஷன்னா நாம் செலக்ட் பண்ண டெக்ஸ்ட் சைஸ்க்கு தான் ஸ்ப்ரைட் க்ரியேட் ஆகும். வித்தின் சீன் ரெசல்யூஷன்னா ஃபுல் ஸ்க்ரீன் சைஸில் ஸ்ப்ரைட் க்ரியேட் ஆகும். இந்த ப்ராஜெக்ட்க்கு நமக்கு வித்தின் ஆப்ஜெக்ட்ஸ் ரெசல்யூஷன் தான் பெஸ்ட். ஸோ நான் அதை சூஸ் பண்ணுறேன். ஸ்ப்ரைட் ஆப்ஜெக்ட் இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணால் 2 டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸும் இதுக்குள்ளே இருக்கும். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவில் இந்த ஸ்ப்ரைட் ஆப்ஜெக்ட் செட்டிங்ஸை பார்ப்போம். இங்கே யூஸ் ஆஸ் கண்டெய்னர் டிஃபால்ட்டாக ஆட்டோ டிடெக்டில் இருக்குது. அதை நோ யூஸ் எஃபெக்ட்ஸ் அண்ட் கிளிப்பிங் கொடுக்கலாம். யூசர்ஸ் கண்டெய்னருக்கு எஸ் வித்தவுட் எஃபெக்ட்ஸ் கொடுத்தா ஸ்ப்ரைட் ஆப்ஜெக்ட் ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் மாதிரி பிஹேவ் பண்ணும். நாம் ஆட் பண்ண போகிற ஜூம் எஃபெக்ட் வேலை செய்யாது. இங்கே எஸ் வித்தவுட் எஃபெக்ட்ஸ் கொடுத்து நீங்களே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள், புரியும். அடுத்து ஷோ எஃபெக்ட்ஸ் டிஃபால்ட்டாக எஸ்ல இருக்குது. நம்ம ஜூம் எஃபெக்ட் ஸ்க்ரீனில் தெரியணும் இல்லையா? ஸோ அது எஸ்லேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஜூம் அனிமேஷன் ஆட் பண்ணலாம். ரைட் கிளிக், வீடியோ எஃபெக்ட்ஸ், ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ், ஜூம். ஆப்ஜெக்ட் பொசிஷன் செட்டிங்ஸில் ஃப்ரம் மேனுவல் பொசிஷனை செலக்ட் பண்ணி டியூரேஷன் 2 செகண்ட்ஸ்க்கு மாற்றுறேன். ஓகே கொடுத்தா ஜூம் ஆப்ஜெக்ட் டைம் லைனில் ஆட் ஆகிடுச்சு. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ ஜூம் செட்டிங்ஸில் ப்ராசஸிங் மோட் டிஃபால்ட்டாக ஆட்டோ செலக்ட் அப்படியே இருக்கட்டும். லெவல்ஸ், அதாவது ஜூம் லெவலில் கான்ஸ்டன்ட் பேராமீட்டர் வேல்யூவில் இருந்து லீனியர் பேராமீட்டர் வேல்யூக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ ரைட் சைடில் இருக்கிற இந்த லைனை கிளிக் பண்ணி 100:100 இருக்கிறத 80:100ன்னு மாற்றலாம். இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ நாம் டைட்டில் டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கிற ஃபாண்ட் சைஸை 100%ன்னு எடுத்துக்கிட்டா 80:100ன்னு இங்கே கொடுக்கும்போது ஃபாண்ட் சைஸ் 80% இருந்து ஜூம் ஆகி 100%க்கு வரும். இந்த வேல்யூவோட நாம் இப்போ ப்ரிவ்யூ பார்க்கலாம். இப்போ நான் ஜூம் லெவல் வேல்யூவை 10:100ன்னு தரேன். இப்போ ப்ரிவ்யூ பாருங்கள். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஃபாண்ட் சைஸில் 10%க்கு சின்னதாகி மெதுவாக ஜூம் ஆகி 100% ரீச் ஆகுது. உங்களுக்கு எந்த ஸ்டைலில் ஜூம் எஃபெக்ட் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வேல்யூ கொடுத்துக்கலாம். இந்த ஜூம் எஃபெக்ட் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஒரு தனி சாப்டரில் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போவே மறக்காமல் எடிட்டிங் கற்றுக்க ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு இந்த திரைக்ராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிங்கன்னா அது இது போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டான சாப்டர்ஸ் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். எப்போவுமே ஸ்டூடெண்ட் சப்ஜெக்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் டீச்சர் அதை விட இன்ட்ரெஸ்ட்டாக பாடம் நடத்துவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்மளோட அடுத்த சாப்டரில் வீடியோ எஃபெக்ட், அதாவது ஒரு வீடியோக்குள்ளே இன்னொரு வீடியோ எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். யூடியூபர்ஸில் இருந்து மூவி மேக்கர்ஸ் வரைக்கும் எல்லோரும் அவங்களோட வீடியோவில் ஆட் பண்ணுற ஒரு எஃபெக்ட். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வியூவராக பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வீடியோ உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் நோட்டிஃபிகேஷனாக வரும். விஎஸ்சிசி ஃபுல் பிகினர் கோர்ஸு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிறதுக்கான ப்ளேலிஸ்ட் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன்.
யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டில் தென் பை டு யூ ஆல்.